Hi students, welcome to RKMS channel. So in topic வந்து 9th class la first chapter set language. ஓகேங்களா? So already basics பார்த்திருக்கோம். What is a set? அது எப்படி notate பண்ணனும், next வந்து எப்படி represent பண்ணனும் பார்த்திருக்கோம். ஓகேங்களா? So next topic என்னன்னு பார்த்தோம்னா types of sets. ஓகேங்களா? ஒரு செட் வந்து ஒரு செட்ல எத்தனை டைப்ஸ்ல இருக்குன்னு அதான் இந்த இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். So வாங்க பார்க்கலாம். ஓகேங்களா? So first types of sets. So first என்னன்னு பார்த்தோம்னா empty set. So empty set அண்ணா ஒரு செட்ல வந்து எலிமெண்ட்ஸ் இருக்காது. There is no elements in a set. For meaning example பார்த்தோம்னா I mean இப்போ A என்ற ஒரு செட்ல வந்து bracket open close அதுக்குள்ள ஒண்ணுமே ஏதாச்சும் இருக்குன்னா ஒண்ணுமே இல்ல. ஓகேங்களா? So ஏதாச்சும் இருக்குன்னா ஒண்ணுமே இல்ல. So அப்போ அது வந்து empty set. இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா இப்படி இருந்துச்சுன்னா கூட அது என்ன சொல்லுவாங்கன்னா empty set ன்னு சொல்லுவோம். It is also called as null set. null set ன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ இதுக்குள்ள ஒண்ணுமே எலிமெண்ட்ஸே இருக்காது. ஒரு செட்டுக்குள்ள பிராக்கெட் ஓபன்ல இருக்கும், க்ளோஸ்ல இருக்கும். எலிமெண்ட்ஸ் இருக்கான்னா ஒண்ணுமே இருக்காது. ஓகேங்களா? சோ ஒண்ணுமே எலிமெண்ட்ஸே இல்லன்னா அது கண்டிப்பா அதனா empty set ன்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? அப்போ வந்து இது இப்படி கூட ரெப்ரசன்ட் பண்ணலாம் empty set. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சிங்கிள்டன் செட். அங்கே ஆன்சர் இருக்கு சிங்கிள். அப்போ ஒரு செட்ல வந்து ஒரு சிங்கிள் எலிமெண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து சிங்கிள்டன் செட். if the set having only one element, that is called singleton set ன்னு சொல்லுவோம். சோ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா the set of even prime number. பாருங்க, set of even prime number. So prime numbers ல even numbers அது ஒரு செட்டா எழுதணும்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பா நமக்கு தெரியும். நமக்கு எத்தனையோ prime numbers இருக்கு. ஆனா எல்லாமே odd numbers. ஒன்னு மட்டும் தான் even prime number. என்னன்னா 2. இதுக்கு ஆன்சர் இதுதான், அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்போ இந்த செட்டுக்குள்ள எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா ஒன்னு தானே இருக்கு. அப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த செட் என்ன சொல்லுவாங்கன்னா சிங்கிள்டன் செட்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? சோ அதான் சிங்கிள்டன் செட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா finite set. finite set அண்ணா simple. if a set has countable elements, if a set has countable number of elements, அப்படினா சிம்பிள் ஒண்ணும் இல்ல. ஒரு செட்டுக்குள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸ் எத்தனை இருக்கு நம்மளால கவுண்ட் பண்ண முடிஞ்சுச்சுன்னா அதான் finite set. சிம்பிளா எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் B என்ற செட். so 2 5 7 10 20 so 50. இது ஒரு செட்னு கொடுத்துறாங்க. இது ஃபைனைட் செட்டா இன்ஃபினைட் செட்டான்னு கேட்டாங்கன்னா சிம்பிளா சொல்லலாம் ஃபைனைட் செட். ஏன்னா எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியும். 1 2 3 4 5 6. yes, the set B having 6 elements. so எக்ஸாக்ட்டா சொல்ல முடியுது இவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியுதா? so அதனால இப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஃபைனைட் செட். புரியுதுங்களா சொல்றது? சோ நம்மளால கவுண்ட் பண்ணி இவ்வளவு எலிமெண்ட்ஸ் தான் இருக்குன்னு சொல்ல முடிஞ்சா அது வந்து ஃபைனைட் செட். அப்படி முடியலன்னா அதுதான் இன்ஃபைனைட் செட். புரியுதுங்களா? சோ என்ன சொல்லலாம், ஃபார் எக்ஸாம்பிள் C என்ற செட் இருக்குது. ஈவன் நம்பர்ஸ் 2 4 6 8 and so on. ஃபார் எக்ஸாம்பிள் இதே ஃபைனைட் செட் ஈவன் நம்பர்ஸ் இன்னும் எப்படி எழுதணும்னா 2 set of even numbers less than 10. set of even numbers less than 10 ன்னா 2 4 6 8 அவ்வளவுதான். less than கண்டிஷன் கொடுத்துட்டா 10 விட கம்மியா இருக்கிற ஈவன் நம்பர்ஸ்னா 2 4 6 8. அப்போ இந்த செட்ல வந்து 4 எலிமெண்ட்ஸ் தான் இருக்குன்னு கண்டிப்பா சொல்ல முடியுதா? அப்போ கண்டிப்பா இந்த செட் வந்து ஃபைனைட் செட்னு சொல்லிடலாம். ஆனா இன்ஃபினைட் செட்க்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா a set of even numbers அவ்வளவுதான். அது 10 விட கம்மியா 100 விட கம்மியானா அவங்க கண்டிஷன் கொடுக்கல. அப்ப என்னதான் எழுதணும்னா ஈவன் நம்பர்ஸ் நமக்கு தெரியும். 2 4 6 8 10 12 நம்ம எவ்வளவு எடுத்தா 1000 1002 1004 1006 போயிட்டே இருக்கும். இங்க எண்டிங்ன்றது கிடையாது. அப்போ இந்த செட்ல எவ்வளவு எலிமெண்ட் இருக்கு நம்மளால சொல்ல முடியுமா? so not able to count. ஆமாவா? சோ அப்போ இது மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் என்னன்னா இன்ஃபைனைட் செட்னு சொல்லுவோம். பாருங்க இது மாதிரி அன்சோ இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. சோ அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து இன்ஃபைனைட் செட்ல போயிடும். ஓகேங்களா? எஸ்.
நெக்ஸ்ட் இது வந்து ஒரு டைப் கிடையாது, தெரிஞ்சு வச்சுக்கணும். கார்டினாலிட்டி ஆஃப் எ செட். கார்டினாலிட்டி ஆஃப் எ செட் என்னன்னா the number of elements in a set is called cardinality of that set. For example, இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். b என்ற எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க? 2 5 7 10 25. அப்போ இந்த b என்ற செட்டுக்கு கார்டினாலிட்டி செட் என்னன்னா எப்படி ரெப்ரசன்ட் பண்ணனும்னா n of b என்று ரெப்ரசன்ட் பண்ணனும். that means number of elements in b set. புரியுதுங்களா? number of elements in b set. எத்தனை நம்பர்ஸ், எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6. அப்போ கார்டினல் இந்த b செட்டோட கார்டினல் நம்பர் என்னன்னா 6 எலிமெண்ட்ஸ் இருக்கதால ஆன்சர் 6 ன்னு சொல்லலாம். புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இது a செட்டா இருந்துச்சுன்னா அப்ப எப்படி ரெப்ரசன்ட் பண்ணனும்? n of a ன்னு ரெப்ரசன்ட் பண்ணனும். z செட்டா இருந்தா n of z. n of ன்னு வந்துச்சுன்னா அது வந்து கார்டினாலிட்டி ஆஃப் a set ன்னு மீனிங். ஓகேங்களா? அப்படி என்னன்னா மீனிங்னா the number of elements in that set. அந்த செட்டுக்குள்ள எத்தனை எலிமெண்ட் இருக்கான்னு நம்பரா ரெப்ரசன்ட் பண்ணா அதுதான் கார்டினாலிட்டி ஆஃப் a set. கார்டினாலிட்டி செட் ன்னு சொல்லுவோம். இப்போ ஏன் இந்த கான்செப்ட் வந்துச்சுன்னா இதுக்கு யூஸ் ஆகும். ஈக்குவேலன்ட் செட். ஈக்குவேலன்ட் செட். ஈக்குவேலன்ட் செட் எப்போ டூ செட் வந்து எப்போ ஈக்குவேலன்ட் எப்போ ஆகும்? ஈக்குவல் செட் எப்போ ஆகும்? இந்த ரெண்டும் கொஞ்சம் நல்லா பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, a என்ற ஒரு செட் 1 2 3. ஸோ b என்ற செட் வந்து a b c. ஓகேங்களா? a என்ற ஒரு செட் இருக்கு, b என்ற ஒரு செட் இருக்கு. இப்போ ரெண்டு செட் எப்போ ஈக்குவேலன்ட் செட் ஆகும்னா சிம்பிள். ஃபர்ஸ்ட் என்ன, a செட்டோட கார்டினாலிட்டி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இந்த a செட்டுக்கு கார்டினாலிட்டி என்ன ஆகும்? n of a. n of a எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குதுல? 3 எலிமெண்ட்ஸ். b க்கு எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா n of b. b க்கு b ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா அது கூட 3 எலிமெண்ட்ஸ் தான். ஓகேங்களா? அப்போ ரெண்டு செட்டோட கார்டினாலிட்டி நம்பர் வந்து ஈக்குவல் ஆச்சுன்னா அப்ப அது வந்து ஈக்குவலன்ஸ். தட் மீன்ஸ் ஒரு செட் n of a ன்றது வந்து n of b க்கு வந்து ஈக்குவல் ஆகணும். அந்த எலிமெண்ட்ஸ் எப்படியாவது இருக்கு, நமக்கு தேவையில்லை. இந்த எலிமெண்ட்ஸ் வந்து எப்படி 1 2 3 ன்னா இங்க abc இருக்கு, அந்த எலிமெண்ட்ஸ் டிஃபரெண்டா இருக்கு. ஆனா இதுல எத்தனை எலிமெண்ட் இருக்கோ இதுல கூட அத்தனை எலிமெண்ட் இருந்துச்சுன்னா அப்ப n of a is equal to n of b. சோ இந்த கண்டிஷன் வந்துச்சுன்னா அப்போ இந்த a வும் b என்ன ஆகும்னா ஈக்குவேலன்ட் செட் ஆகும். அப்போ a is இப்படி போகும், a is equivalent to b என்று சொல்லுவோம். ஓகேங்களா? அதே ஈக்குவல் செட்னா பாருங்க, ஈக்குவல் செட்னா பாருங்க எக்ஸாம்பிள் 1 2 3 b is equal to 2 1 3. ஓகேங்களா? பாத்தீங்கன்னா இதுக்கு n of a எவ்வளோ? 3 தான். n of b என்னன்னு பார்த்தோம்னா 3 தான். அப்ப இங்க n of a is equal to n of b ஆயிடுச்சு. அப்ப கண்டிப்பா என்ன சொல்லலாம்? ஈக்குவேலன்ட் செட்னு சொல்லலாம். ஆனா இது வந்து ஈக்குவேலன்ட் செட் ஆகும்னா ஆகாது. ஏன்னா ஈக்குவல் செட்ஸ் ஆகும். எதுக்குன்னா the elements in that two sets are equal. புரியுதுங்களா சொல்றது? இங்க 1 2 3 இருக்கு, இங்க 1 2 3 ஆர்டர் சேஞ்ச் ஆயிருக்கு. அது நமக்கு தேவையில்லை. 1 2 3 கீழே இருக்கான்னா இருக்கு. சோ அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஈக்குவல் செட்ஸ். புரியுதுங்களா? சோ இங்க எலிமெண்ட்ஸ் டிஃபரெண்டா இருந்து எலிமெண்ட்ஸ் டிஃபரெண்டா இருக்கணும். கார்டினாலிட்டி நம்பர் வந்து ஈக்குவலா இருந்துச்சுன்னா அப்ப வந்து அது வந்து ஈக்குவேலன்ட் செட். அப்படி இல்லாம கார்டினாலிட்டி நம்பர் ஈக்குவலா இருந்துட்டு எலிமெண்ட்ஸ் கூட ஏன்ற செட்ல என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ b ல கூட அதுவே இருந்துச்சுன்னா அப்ப கண்டிப்பா அது வந்து ஈக்குவல் செட்னு சொல்லணும். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் சோ யூனிவர்சல் செட். யூனிவர்சல்னா நமக்கு இங்க இதுலயே ஆன்சர் வந்திருக்கணும். யூனிவர்சல். இப்போ நமக்கு வந்து யூனிவர்சல்னா நம்ம வேர்ல்ட். ஓகேங்களா? சோ அப்போ இந்த செட்ஸ் லாங்குவேஜ்ல யூனிவர்சல் செட் எப்போ நம்ம வந்து u இதுல தான் கண்டிப்பா யூனிவர்சல் செட்னால u ல தான் ரெப்ரசன்ட் பண்ணனும். மிச்சம் a b z c ஏதாவது ரெப்ரசன்ட் பண்ணுவோம். யூனிவர்சல் செட் எப்பவுமே u ல ரெப்ரசன்ட் பண்ணுவோம். யூனிவர்சல் செட்னா என்ன மீனிங்னா ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு क्वेश्चन வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா அப்ப யூனிவர்சல் செட் என்ன ஆகணும்னா ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து அதுல இருக்கும். புரியுதுங்களா சொல்றது? அப்போ யூனிவர்சல் செட் என்னது அந்த நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாம் அதுல இருக்கும். ஓகேங்களா? சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு கலர்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா அப்போ யூனிவர்சல் செட்ல என்ன பண்ணா எவ்ரி கலர் நமக்கு எத்தனை கலர்ஸ் இருக்கோ அது எல்லாமே யூனிவர்சல் செட்ல இருக்கும்.
ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா யூனிவர்சல் செட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் சப்செட். ஸோ இம்பார்ட்டன்ட் சப்செட். சப்செட்னா எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ A என்ற ஒரு செட் கொடுத்திருக்காங்க, B என்ற ஒரு செட் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இப்போ சப்செட்னா என்னன்னா the every element in A is also in B. புரியுதுங்களா? Aல இருக்கிற every element வந்து B லயும் இருக்கு. ஆமா இல்ல பாருங்க, Aல A இருக்கு, so B ல இருக்கா, so B இருக்கு, B இங்க இருக்கு, C இருக்கு, C கூட இதுல இருக்கு. அப்போ கண்டிப்பா A என்ற செட் வந்து B க்கு என்ன ஆகும்னா சப்செட். ஒரு செட்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ் இன்னொரு செட்ல இருந்துச்சுன்னா அப்ப அந்த செட் வந்து அந்த செட்டுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா சப்செட்னு சொல்லுவோம். அப்ப எப்படி எழுதணும்னு பார்த்தோம்னா A is subset to B, இந்த சிம்பல் A is subset to B. அதே இப்ப B is subset to A ஆகுமா பார்த்தோம்னா பாருங்க, A இருக்கு, B இருக்கு, C இருக்கு, ஆனா B ல D யும் E இருக்கு, ஆனா இங்க இருக்கான்னா இல்ல. அப்ப B வந்து A க்கு சப்செட் ஆகுமா? சப்செட்னால அந்த செட்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸ் இன்னொரு செட்ல இருந்துச்சுன்னா அப்பதான் சப்செட்னு சொல்லுவோம். ஆனா B ல இந்த D யும் E வந்து இதுல A ல இல்ல, சோ அதனால இப்போ அது வந்து சப்செட்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? புரியுதுங்களா? அப்போ சோ இது வந்து நாட் சப்செட்னா B is not subset to A, not a subset to A என்று சொல்லலாம். புரியுது? சப்செட்னா புரிஞ்சிச்சா? A ல இருக்கிற எவ்ரி எலிமெண்ட் வந்து B ல இருந்துச்சுன்னா அப்போ A ன்றது B க்கு வந்து சப்செட் ஆகும். ஓகேங்களா? சோ அப்படி சோ ப்ராப்பர் சப்செட்னா இதுவும் சேம் தான். ஆனா ஒரு கண்டிஷன் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் A is subset to B. இப்போ A is subset, இதே எக்ஸாம்பிள் இருக்கு, A என்ற செட் B என்ற செட். இந்த கண்டிஷன் ப்ராப்பர் சப்செட் எப்ப ஆகும்னா A is subset to B ஆ இருக்கணும், and also A is not equal to B. அப்போ A வும் B யும் வந்து ஈக்குவல் செட்ஸா இருக்க கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவாங்கன்னா ப்ராப்பர் சப்செட். இங்க பாருங்க A வும் B சப்செட் நீங்க இந்த எக்ஸாம்பிள்ல சொல்லிட்டோம். அப்போ A வும் B நாட் ஈக்குவல் தானே இது. பாருங்க, ஈக்குவல் செட்ஸ்னா சேம் எலிமெண்ட்ஸ் இருக்கணும், கார்டினல் நம்பர் ஈக்குவலா இருக்கணும். பாருங்க இங்க இதுல 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு, இதுல 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அப்ப நாட் ஈக்குவல்ஸ். A B யும் நாட். அப்ப இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அப்ப அந்த செட் டூ செட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ராப்பர் சப்செட்னு சொல்லலாம். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் பவர் செட். பவர் செட்னா சிம்பிள்மா, ஒரு செட் எடுத்துக்கலாம். A என்ற ஒரு செட் எடுத்துக்கிட்டு அதுல A B, A என்ற செட்ல வந்து A B என்ற 2 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அப்போ இதுக்கு பவர் செட் எப்படி ரெப்ரசன்ட் பண்றோம்னா P of A. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. N of A ன்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் A செட், நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் B செட். B ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதுதான் கார்டினாலிட்டி ஆஃப் A செட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இங்க பவர் செட்னா ஒரு செட் கொடுத்துருவாங்க, அதுக்கு பவர் செட் நம்ம எழுதணும். பவர் செட்னா என்னன்னு பார்த்தோம்னா the set of all subset. ஓகேங்க, இப்போ இந்த செட்டுக்கு எல்லாம் சப்செட் எழுதணும், அந்த சப்செட் எல்லாமே ஒரு செட்டா எழுதணும்னா அதுதான் பவர் செட்னு சொல்லுவோம். உங்களுக்கு புரியல பாருங்க, புரியும். இது பவர் செட்ன்ற ஒரு செட் தான், ஆனா இதுல எலிமெண்ட்ஸ் என்ன இருக்கும்னா இது மாதிரி A B C அதெல்லாம் இருக்காது, அதுக்குள்ளேயே செட்ஸ் இருக்கும். பாத்தீங்களே AB க்கு பவர் செட்னு பார்த்தோம்னா சப்செட்ஸ் எழுதணும். சப்செட்னா எவ்ரி செட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எம்டி செட், ஃபர்ஸ்ட்ல சொன்னேன் இல்லையா எம்டி செட், எவ்ரி செட்டுக்கு வந்து எம்டி செட்ல சப்செட் ஆகும். ஓகேங்களா? அதுக்கு AB க்கு நெக்ஸ்ட் என்ன சப்செட் ஆகும்னா A மட்டுமே இருந்துச்சுன்னா அது ஒரு சப்செட் தானே. A மட்டுமே, இது ஒரு செட்டுமா, செட்ல A இருக்கு, A இதுல இருக்குன்னா அப்ப இதுக்கு இது சப்செட் தானே ஆகும், இங்க சொன்ன கான்செப்ட். B மட்டும் தனியா இருந்துச்சுன்னா அதுவும் சப்செட் ஆகும், ஏன்னா B ன்றது இதுக்குள்ள இருக்கு, சப்செட் ஆகும். அப்படி இல்லாம A வும் B வும் இருந்துச்சுன்னா இப்போ இந்த A வும் இருக்கு B வும் இருக்கு, அப்போ இது வந்து அதுவும் சப்செட் ஆகும். ஓகேங்களா? அப்போ A என்ற இந்த ஒரு செட்டுக்கு எத்தனை சப்செட் இருக்குன்னா 1 2 3 4 சப்செட்ஸ் இருக்கு. அந்த 4 சப்செட்ஸ் வந்து ஒரு செட்டா எழுதணும்னா அதுதான் என்ன சொல்றாங்கன்னா பவர் செட்னு சொல்லுவோம். புரியுதுங்களா?
the subsets எல்லாமே ஒரு செட்டா எழுதுனா அதுதான் பவர் செட். ஓகேங்களா? ஐ திங்க் உங்களுக்கு இந்த ப்ராப்பர் சப்செட் வந்து கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு. இந்த எக்ஸாம்பிள கிளியர் பண்றேன் பாருங்கம்மா. ஸோ ஏ என்ற ஒரு செட் வந்து ஏ கமா பி, பி என்ற செட்டு கூட பி கமா ஏ எடுத்துக்கோ. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஏ இருக்கு, பி இருக்கு. அப்ப ஏன்றது பிக்கு சப்செட் ஆகுமா? ஓகேங்களா? ஆனா ஏ பி என்றது ஈக்குவல் செட் ஆயிடும். இந்த கான்செப்ட் வந்துடும். ஈக்குவல் செட் ஆயிடுமா இல்லையா? இது ஏன்னா ஏவும் இருக்கு பி அப்படியே இருக்கு, ஈக்குவல் செட் ஆகும். அப்போ சப்செட் ஆகும் பிளஸ் ஈக்குவல் செட் ஆச்சுன்னா அப்போ வந்து ப்ராப்பர் செட் கிடையாது, வெறும் சப்செட் மட்டும்தான். இது மாதிரி நாட் ஈக்குவலா இருக்கும். அப்போ இந்த மாதிரி இருந்துச்சா மட்டும்தான் அது வந்து ப்ராப்பர் சப்செட்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் மெயினா டைப்ஸ் ஆஃப் செட்ஸ்ன்னு பார்த்தோம்னா எம்டி செட், singleton, finite, infinite, coordinate of a set, equivalent set, equal set, universal set, subset, proper subset and power set. ஓகேங்களா? புரியுதுங்களா? நல்லா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நல்லா கேளுங்க. ஓகேங்களா? கொஞ்சம் நல்லா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரப்போ உங்களுக்கு கிளியர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.